மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து நாம வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை நாம சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார் அப்படின்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் பிரதான தீர்க்கதரிசிகளில் ஒருவராகிய மீகா அன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அநேக காலங்கள் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பின்பு அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்குள் சென்றார்கள். யூத ஜனங்கள் அந்த யூதாவின் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திருப்பி வந்து தேசத்தை நிரப்புவார்கள் என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் 12-13 வசனம் சொல்லுது. 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் திரும்ப வருவாங்க, தேசத்தை கட்டுவார்கள், அவர்கள் சேர்க்கப்படுவார்கள், அங்க ஜனத்திரளினால இரைச்சல் உண்டாகும், வெறுமையாக்கப்பட்ட இடம் நிரப்பப்படும். இதெல்லாம் சொல்றாங்க. ஏன் எப்படி இது நடக்கும் அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எதனால இது சம்பவிக்க போகுது? தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் அவர்களுக்கு முன்னால சென்று கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கூடி வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும், நேரலையில் இணைந்திருக்கும் அத்தனை தேவ பிள்ளைகளும் கவனிக்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே ஒருவர் நடந்து செல்லுகிறார், அவர் நடந்து போகிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நடந்து போகிறார். ஆமே, இன்னும் நடந்து போவார். முதல் ஃப்ரேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு நடந்து போகிறார். வசனம் முடியும் போது சொல்லியிருக்கு நடந்து போவார். 13வது வசனம் அந்த முதல் ஃப்ரேஸ் சொற்றொடர் முடிவது இப்படி, நடந்து போகிறார். நிகழ்காலத்தில் நடந்து போகிறார். வசனம் முடியும் போது சொல்லுது நடந்து போவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் முன்னே அல்ல, நாம் பின்னே, நமது கர்த்தர் நமக்கு முன்னே சென்று கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் சொல்லுவதற்கான வார்த்தை தான், உங்களுக்கு முன்னே ஒருவர் போகிறார். உங்களுக்கு முன்னே ஒருவர் போகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவருக்கு பேர் என்ன? நீங்க இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், இன்னும் ஐரோப்பா கண்டங்கள்ல வட துருவங்கள்ல இருக்கிற நாடுகள், அங்க பாத்தீங்கன்னா பயங்கர பனிப்பொழிவான நேரங்கள்லாம் இருக்கும். அந்த நேரங்கள்ல ரோட்ல சாதாரணமா போக முடியாது. ரோட்ல போகணும்னா ஃபுல்லா ஸ்னோவா, பனி விழுந்து நிறைஞ்சு கிடக்கும். ரோடு எதுன்னே தெரியாது. அந்த நேரத்துல ஒரு வாகனம் போகும் முன்னாடி, அந்த வாகனம் என்னன்னா அந்த பனிகளை எல்லாம் உடைத்து என்ன செய்யும்? 2 பக்கமா விலக்கிட்டு பின்னால வர்ற வாகனங்களுக்கு பாதை உண்டு பண்ணி போய்கொண்டே இருக்கும். எவ்வளவு பனிமூட்டம் உயரமா இருந்தாலும், பனி துளி, அந்த ஸ்னோஸ் உயரமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இது என்ன செய்யும்? கிளியர் பண்ணிக்கிட்டே போகும். வாகனம் போயிட்டே இருக்கும். அது போலத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறா, நடந்து போவா. அதனால உங்க வாழ்க்கை பிரயாணத்துல தடைகள் இருக்குமானால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். தடைகள் வராதுன்னு நான் சொல்லவே
நல்லா கவனிங்க. இன்னொரு ரகசியம் சொல்லேன். எங்கே தடைகள் இருக்கிறதோ அங்கே தான் தடைகளை நீக்கி போடுகிறவருக்கு வேலை. அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் எனக்கு நிறைய தடைகள் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது இன்னொரு அர்த்தத்தை சொல்லுது, அந்த தடைகள் என்னை தடுக்காதுன்னு அர்த்தம். புரிஞ்சா மட்டும் ரெலியா சொல்லணும். எனக்கு கண்டிப்பா நிறைய தடைகள் உண்டு, ஆனா அந்த தடைகள் என்னை தடுக்காது. ஏன்? அது எனக்கு முன்னால யார் போறா? தடைகளுக்கும் எனக்கும் இடையில் ஒருவர் சென்று கொண்டே இருக்கிறார். தடைகளுக்கும் எனக்கும் இடையில் ஒருவர் சென்று கொண்டே இருக்கிறார். அவருக்கு பெயர் தடைகளை உடைக்கிறவர். வடதுருவம் அண்டார்டிகா போன்ற பகுதிகளில் கப்பல்கள் பயணம் செய்வது ரொம்ப கஷ்டம். அந்த கப்பலுக்கு முன்னாடி ஒரு கப்பல் போகும். அந்த கப்பலுக்கு பேரு ஐஸ் பிரேக்கர். ஐஸ் பிரேக்கர். கப்பல் நேரடியா போய் அதுல மோதுனா அந்த கப்பல் உடையக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதனால அங்க பயணிக்கிற கப்பலுக்கு முன்னால ஒரு கப்பல் போகும். அது என்ன செய்யணும்னா, முன்னால இருக்கிற அந்த பனிக்கட்டிகளை என்ன செய்துட்டே இருக்கும்? உடைத்து போய்கிட்டே இருக்கும். பின்னால இந்த கப்பல் போயிட்டே இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையும். கர்த்தர் நமக்கு முன்னால போறார். நம்மளா போய் அந்த தடையை ஃபேஸ் பண்ணா சில நேரம் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னால நான் போறேன், அந்த தடையை நான் உடைச்சிடுறேன், நீ விசாலமா பிரயாணம் பண்ணலாம். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாத்தான் கர்த்தர் தர்றாரு. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார், நடந்து போவா. அதனால தடைகள் உண்டு, தடைகள் உன்னை சேதப்படுத்தாது. தடை, இந்த வார்த்தை திரும்ப திரும்ப நான் சொல்ல, கர்த்தர் சொல்ல நான் கேட்கிறேன். தடைகள் உண்டு, தடைகள் உன்னை சேதப்படுத்தாது. தடைகள் உண்டு, தடைகள் உன்னை, பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். சூழ்நிலைமைகள் எதிராயிருக்கும், ஆனால் அது உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார். ஆமீன். பாத்தீங்களா? சத்துரு என்ன நினைச்சாலும் கர்த்தர் அதை நமக்கு சொல்லி தர்றாரா இல்லையா? ஆமீனா இல்லையா? அப்படின்னா முன்னால தடைகளை உடைக்கிறவர் போயிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நமக்குத்தான் சில விஷயம் தெரியல, அவர் எல்லாத்தையும் நமக்கு சபையில தீர்க்கமாய் வெளிப்படுத்தி சொல்லி தர்றாருல. அந்த தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்திருங்க. சொல்லுகிற அவரே தடைகளையும் நீக்கி போடுவா. அப்போ இது ஆமென். பாபிலோனில் சிறையில் பிடிக்கப்பட்ட 70 வருட சிறை பிடிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டுச்சு. இந்த வசனத்துல செருபாபேலை பத்தி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார் அப்படின்னா அது செருபாபேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அதெல்லாம் அப்படியே நடந்துச்சு, எழுத்தின் பிரகாரமா அப்படியே கர்த்தர் செய்தார். இவங்க எந்தெந்த தேசத்துக்கு போனாங்களோ, பாபிலோன்ல இருந்து பெர்சியாவில இருந்து யூதாவுக்கு வர்றது வரைக்கும் எல்லா டோல்கேட்டும் இவங்களுக்கு ஓப்பனாவே இருந்துச்சு. எல்லா தேசத்தின் கதவுகளும் இவர்களுக்கு திறந்தே இருந்துச்சு. ஏன் இவங்களுக்கு முன்னால ஒருத்தர் போறார், அவரை பார்த்து எல்லாம் ஓப்பன் ஆகுது, எல்லாம் திறக்குது, எல்லா தடைகளும் நீங்கி போகிறது. பாருங்க, நீங்க எஸ்ராவின் புத்தகம், அங்கதான் இதனுடைய நிறைவேறுதல் நடந்துச்சு. எஸ்ராவின் புத்தகத்துல நிறைய தடைகள் வந்தது உண்மை. இந்த வார்த்தையில சொல்லப்பட்டதுபடி நிறைய தடைகள் வந்தது உண்மை. ஒரு தடை என்ன அப்படின்னா, எஸ்ரா 3வது அதிகாரம் 1 அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, இந்த வசனத்துல யூத ஜனங்கள் தங்களுக்கே தடையா இருந்தாங்க. யாருக்கு தடை? சாப்பிடாதனால சத்தம் வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா? யார் தடை? யூத ஜனங்கள். இந்த தீர்க்க தரிசனம் யாரை பத்தினது? யூதர் ஜனங்களை குறிச்சு. ஆனா யாரே தடையா இருக்காங்க? பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு கையை கொடுத்து அவங்க முகத்தை பாருங்க. ஒரு செகண்ட் அவங்க முகத்தை பாருங்க. பார்த்துட்டீங்களா? ஒரு ஆளுக்கு பார்த்துட்டு சொல்லுங்க, முதல் தடை நீங்க தான். நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசி. இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு. முதல் தடை
நீங்க தான். நம்ம பெரிய தடையெல்லாம் யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தடையே நம்ம தான். நம்ம வாழ்க்கைக்கு முதல் தடை யாரு தான்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக எல்லா தடையும் அவருக்கு முன்னால நீங்கும். ஆனா நான் என்கிற தடையை நான் தான் நீக்கணும். புரிஞ்சவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் என்கிற தடையை யார் தான் நீக்கணும்? எனக்கு முன்னால போறவர் எல்லா தடையும் பார்த்துக்குவார். ஒருவேளை நான் என்கிற தடையை அவர் மாத்தணும்னு முடிவு பண்ணா கஷ்டமாயிரும். தடை மாறும், ஆனா நம்ம இருக்க மாட்டோம். அதனால முதல் தடையாகிய நாம் என்கிற தடை என்ன செய்திருவோம்? விலக்கிடுவோம். எப்படி தடையா இருந்தாங்க? அந்த 6வது வசனத்தை மட்டும் வாசிருங்க ஸ்பீடா. வந்த நோக்கத்தை இன்னும் தொடங்கவே மாசம் 7 ஆச்சு, இன்னும் என்ன செய்யலையா? தொடங்கல். அப்போ இதுவும் 7ஆம் மாசம் தான் இல்லையா? ஆமா, எல்லாம் மேட்ச் ஆகுது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் தடை யார் தான்? நம்ம தான். லாசருவை கல்லறைக்குள்ள வச்சு பூட்டினது யாரு? அங்கிருந்த யூதர்கள். இயேசு இப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் அங்க வந்திருக்கார். மரணம் என்கிற தடையை நீக்கி போடணும் வந்திருக்கார். ஆனா அவர் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்லை உருட்டி வச்சு லாசரஸ் இஸ் நோ மோர் அப்படின்னு போர்டு வச்சிருக்கு. இனி லாசரு இல்லை அப்படின்னு கல்லை புரட்டி வச்சிருக்கு. இப்போ ஆண்டவரால தடைகளை நீக்கி போடுகிறவர்னா கல்லை மாற்ற முடியுமா? முடியாதா? ஆனா இயேசு என்ன சொன்னார்? யூதர்களை கூப்பிட்டு இந்த கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை என்ன செய்யுங்க? புரட்டி போடுங்க அப்படின்னா. அப்போ நாம் என்கிற தடையை யார் தான் மாற்றணும்? ஆமா, உங்க வாழ்க்கையில பாருங்க, நம்ம எப்படி தடையா இருக்கும். அந்த தடையை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். எல்லா தடையும் மாறினாலும் நான் என்கிற தடை மாறாத வரைக்கும் என் முன்னே இருக்கிற நன்மைகளை பார்க்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. அப்ப நான் என்கிற தடை இன்னைக்கு என்ன செய்யணும்? மாறணும். அப்ப முதல் தடையே அவர்கள் தங்களுக்கு தடையா இருந்தாங்க. 2வது சத்துருக்களினால் வருகிற தடை. அந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 4:1. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும். கேள்விப்பட்டது யாரு? சத்துருக்கள். கேள்விப்பட்டது சத்துருக்கள். அப்ப அவங்க சத்துருக்கள் என்ன சொல்றாங்க? நாங்களும் கட்டுவோம். என்ன செய்யறாங்களா? நாங்களும். ஆட்கள் சத்துருக்கள். பேச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஹலோ, இவங்க சத்துருக்கள், ஆனா பேச்சு எப்படி இருக்கு? சிநேகிதர்களை போல இருக்கு. இப்ப தெரியும் உண்மையான சுயரூபம். வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்கள்ல கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்னிடத்தில். வார்த்தைகளில் ஞானமா இருக்க கற்றுக்கொடு ஜனங்களுக்கு. கர்த்தருக்கு சித்தமான ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை குறித்து தியானிப்போம். வார்த்தைகள். அப்போ ஆட்கள் சத்துருக்கள். பேச்சு நாங்களும் ஹெல்ப் பண்றோம், நாங்களும் வர்றோம், நாங்களும் கட்டுறோம், எங்களையும் என்ன செய்யுங்க? இணைச்சுக்கோங்க. அதற்கு ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் யூத ஜனங்கள் சொல்றாங்க, உங்களுக்கு இதுல எந்த பாத்தியமும் இல்லை, இதுல எந்த சம்பந்தமும். சத்துரு கட்டினா எப்படி கட்டுவான்? ஹலோ, அவனுக்கு ஏதோ ஒரு திட்டம் இல்லாம அவன் சாதகமான வார்த்தையை பேசுறதே அவன் ஏதோ ஒரு திட்டமா தான் வந்திருக்கான். ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தின் வாயிலாக பிசாசு வந்தது வெறுமையா அல்ல, அவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உனக்கு கண்ணு திறக்கும், உனக்கு நன்மை நடக்கும்,
உனக்கு அது செய்வேன் இது செய்வேன். வறுமையா வரல, அவனுக்கு பெரிய பிளான் இருக்கு. கவனமா இருக்கணும். சத்துருக்களினால் வர்ற தடை. இப்படி பேசினவன் என்ன செய்துட்டான் பாருங்க. 4வது வசனத்துல வாசித்தா புரியும். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி. யாரு? நாங்களும் கட்டுவோம்னு சொன்னவங்க இப்ப என்ன செய்தாங்களா? கைகளை தளர பண்ணினார்கள். கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. அடுத்து என்ன பண்ணாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க? நாங்களும் கட்டுறோம், உங்க கூட நாங்களும் வர்றோம், நாங்களும் செய்யறோம். இப்ப என்ன சொல்றாங்க? தளர பண்ணினார்கள், சங்கடப்படுத்தினார்கள். அது மட்டுமா? 5வது வசனம் கீழே முடியும் போது சொல்லுது, அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி லஞ்சம் கொடுத்தாங்களாம். பக்கத்துல நின்று கட்டுவேன், நானும் கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறேன்ட்டு என்ன செய்யறாங்களா? ஹலோ, ரொம்ப ஜாக்கிரதை. நான் என்கிற தடையை நான் விலக்கிறேன். ஆனா சத்துருவினால் ஒரு தடை வருது. சத்துருவினால் வர்ற தடையை பாருங்க. கட்டுறேன்னு வார்த்தை நல்லா இருக்கு, ஆனா அவன் கிரியையை பாருங்க. சங்கடப்படுத்துறான், தளர பண்ணுறான், எனக்கு விரோதமா லஞ்சம் கொடுக்கிறான், உனக்கு விரோதமா கை கூலி கொடுக்கிறான். 6வது வசனம் கடைசி அந்த வரி சொல்லுது, விரோதமாக பிராது எழுதினார்கள். அரசாங்கத்துல அன்னைக்கு இருந்த வல்லரசுக்கு மொட்டை கடிதம் போட்டிருக்காங்க. யாருக்கு விரோதமா? யூதர்களுக்கு விரோதமா. ஆனா பார்க்கும்போது பிரைசலாட், பார்க்கும்போது கட்டி பிடிக்கிறது, பார்க்கும்போது உங்கள மாதிரி வேற ஆளே இல்லை. இப்படிலாம் பேசுற ஆட்களை பார்த்தா லிஸ்ட்ல போட்டு வச்சிடணும். இதெல்லாம் சத்துரு. உங்களுக்கு வருகிற புகழ்ச்சியே சோதனை. உங்க கண்ணை மூடுறதே உங்களை புகழ்ந்து பேசுற வார்த்தை தான். புகழ்ந்து பேசணும்னா கண்ணு மூடிடும் நமக்கு. அதுக்கப்புறம் அவங்கள வெளுத்ததெல்லாம் பால்னு நினைப்போம். ஆனா பால் ராயிலும் வெளுத்துதான் இருக்கும். பயங்கரமான விஷமும் வெளுத்துதான் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதைன்னு ஆவியானவர் சொல்ற. சத்துருக்கள் கட்டுவோம்னு சொன்னவன் தளர பண்ணி, சங்கடப்படுத்தி, விரோதமா லஞ்சம் கொடுத்து பிராது எழுதினானா. கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு என்ன எழுதுறாங்களா? பிராது எழுதியிருக்காங்க. பாருங்க, இது மட்டுமா நடந்துச்சு? பலர் கையெழுத்து போட்டு ஆமென் சொல்றாங்க. இப்போ திடீர்னு 21வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் நம்மிடத்தில் இருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளையிடுங்கள். 3வது ராஜ கட்டளை உண்டாயிற்று, நிறுத்துங்கள். முதல் தடை நான், 2வது தடை சத்துரு, 3வது தடை ராஜ கட்டளை. ராஜ கட்டளை, ராஜாவுக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சத்துருக்கள் பண்ணின தந்திரம், ராஜாவினிடத்திலிருந்து நகலை வெளிப்படுத்தினது, கட்டளை கொண்டு வந்தது, நிறுத்துங்கள். அடுத்து நான் ஆர்டர் தர்றது வரைக்கும் நீங்க கட்டக்கூடாது. அடுத்து எனட்டு ஆர்டர் வர்றது வரைக்கும் நீங்க செயல்படக்கூடாது. 3வது தடை. இதனால என்ன நடந்துச்சு? 24வது வசனம் சொல்லுது, அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. தடை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு. அதான் சொன்னேன்,
தீர்க்க தரிசனம் இருக்குன்னாலே தடை இருக்குன்னு அர்த்தம். ஆனா தடை நம்மை சேதப்படுத்தாது. ஆனா நீங்க கேட்கலாம், பாஸ்டர் தடை ஆயிடுச்சே, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களா, கர்த்தர் நல்லவர். இவ்வளவு தடை வந்துச்சு. ஒரு வல்லரசு, பேரரசு தடைய போட்டு அதை தாண்டி ஏதாவது நடக்குமான்னு கேட்டா முடியாது. லோக்கல் கவர்மெண்ட் ஒரு தடைய போட்டாலே அது பெரிய பிரச்சனை. ஆனா இது இன்டர்நேஷனல் ஆர்டர், யூதர்களுக்கு தடை. ஆனா ஒண்ணு தெரியுமா, பைபிள் சொல்லுது, நீங்க எஸ்ரா 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். நிறுத்தப்பட்டது, மீண்டும் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். என்ன செய்தாங்களா? தடை இருந்தது, தடை சேதப்படுத்தவில்லை. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தர்றாருன்னா, தடைகள் வரலாம், தடைகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் சேதப்படுத்தாது? 4வது அதிகாரத்துல நான் தடையாயிருந்தேன், ஆனா அந்த தடையை நான் விலக்கிட்டேன். சத்துரு தடையா வர்றான், ராஜ கட்டளை தடையா வந்துச்சு, வேலை தடைப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு இடையில ஒரு சம்பவம் இருக்கு. இந்த 4வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 அந்த 5வது அதிகாரம், எஸ்ரா 5வது அதிகாரம், அதனுடைய 1, 2 வசனத்தை வாசிங்க. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலின் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு தடை இருக்கலாம், ஆனா அந்த தடையை மேற்கொள்ள முதல்ல கர்த்தர் யூதர்களுக்கு கொடுத்தது தீர்க்கதரிசிகள். 2 தீர்க்கதரிசிகள். கேட்கலாம், பாஸ்டர் தடைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் கர்த்தருடைய கிரியைகள். உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தீர்க்கதரிசிகள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பே கடந்து சொல்லுகிறதை நீ கேட்பதல்ல, அனுபவிப்பாய். தடை இருந்துச்சு, ராஜ கட்டளை இருக்கு, ஆனா இவங்க 2 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆகாய் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, சகரியா தீர்க்க தரிசி சொல்றாரு. 2 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்ல அவர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். ஆமென். 1, தீர்க்க தரிசிகள் உங்களிடத்திற்கு வருவாங்கன்னா, உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தருகிறார். உங்கள் தடைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். நமக்கு நல்ல ஒரு உறுதி இருக்கு, நம்மிடத்திற்கு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறார், நம்மிடத்தில் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் தடைகளை தாண்டி காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்பதை புரிகிறோம். 2வது, ஆமீன், அதை 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க, வேகமாய் வாசிங்க. ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எப்படியா? அவர்களுடைய தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. 2வது, தடை ஒன்ன சேதப்படுத்தாம இருக்க, தடைகளை தாண்டி நீ செயல்பட கர்த்தருடைய கண் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தர்ற இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கிட்டு போங்க. இதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த தடைகளும் ஒண்ணும் இல்லாம போகும். ஒன்று, தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசியை தேடி ஓட சொல்லல. தேவைப்படும் போது தீர்க்கதரிசிகள் உன்னை தேடி வருவார்கள். உன்னிடத்திற்கு கர்த்தர் வார்த்தைகளை தருவார். யோசபாத்து சொல்றார், பலன் இல்லை ஆண்டவரே, நான் உண்மையை சார்ந்திருக்கிறேன். அவங்க நடுவில் இருந்து ஒரு ஆளை எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சா. அவன் தேடி போகல. தாவீது தீர்க்கதரிசிகளை தேடி போகல. தாவீதை தேடி தீர்க்கதரிசிகளை அனுப்பி வச்சா. அதுபோல கர்த்தர் சொல்றார், உன் தடைகள் நீங்கி நீ ஜெயிக்க உனக்கு தீர்க்கதரிசிகளை தருகிறேன். உன்மேல் என் கண்ணை பதிய வைத்திருக்கிறேன். உன்மேல் என் கண் வைக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு கர்த்தர் தர்ற வார்த்தை, உனக்கு என் கண் பதிக்கப்பட்டிருக்கு. உன்மேல என் கண் வச்சிருக்கிறதுனால நீ தடைப்பட மாட்டாய். நீ தடைகளை தாண்டுவாய். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவின் மேல் வைக்கப்பட்ட கண், நோவாவின் மேல் வைக்கப்பட்ட கண் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் ஆலயத்தின் மேல் வைக்கப்பட்ட கண் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களாகி அவருடைய ஆவிகள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் சொல்லுகிறது. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய கண் இரவும் பகலும் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது உறங்காத கண், அது தூங்காத கண், அது மயங்காத கண், அது விலகாத கண். உன்மேல் அந்த கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா? 1 தீர்க்கதரிசி, 2 கர்த்தருடைய கண். இந்த 2ம் இருக்குன்னா நாம தடைகளை மேற்கொள்ளுவோம். கர்த்தர் மீகா 2:13 சொன்னபடி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார், நடந்து போவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.